இருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியின் இரண்டாவது அம்சத்துக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி. இப்பொழுது இலங்கையில் புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக இருக்கின்றது, அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுடைய வீழ்ச்சியடைந்த கடந்த காலங்களில் வீழ்ச்சியடைந்த பொதுமக்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கு பல்வேறு முயற்சிகள் இந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகிறது. அதனையும் தாண்டி சமகாலத்தில் இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்து மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. இலங்கையர்களுக்கும் அது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இப்பொழுது பல்வேறு துறைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகின்றன. பொருளாதாரமும் அந்த டிஜிட்டல் மயத்திற்குள்ளாக்கப்படுகின்றன. இதனால் பல்வேறு நன்மைகள் இருக்கின்றன. இலகுவான சேவை, இலகுவான கொடுக்கல் வசதிகள், வினைத்திறனான நம்பிக்கையான பல விடயங்கள் இதனுள் உள்ளடக்கப்படுகின்றன. ஆகவே இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த விடயத்தை நாங்கள் அறிமுகமாக தருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. டிஜிட்டல் பொருளாதார அல்லது திட்டமிடல் துறையில் இருக்கும் ஒருவரை தான் இன்று வணக்க நிமித்திர நிகழ்ச்சியில் நேர்காணலுக்காக நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் திட்டமிடல் பணிப்பாளர் நாயகம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சிலிருந்து வந்திருக்கின்றார் அப்துல் சலாம் அப்துல் பாயிஸ் அவர்கள் கலையம் வந்திருக்கின்றார். வணக்கம். ஆமாம், இந்த டிஜிட்டல் பொருளாதார துறை என்பது மிக முக்கியமாக பேசு பொருளாக இருக்கின்றது. அந்த துறையில் நீங்கள் பணிப்பாளர் நாயகமாக இருக்கின்றீர்கள். அண்மையில் ஒரு புத்தகத்தையும் இரண்டாவது பதிப்பாக வெளியிட்டிருந்தீர்கள். முதலில் உங்களை பற்றியும் இந்த திட்டமிடல் துறையில் உள்ள அனுபவங்கள் பற்றியும், அண்மையில் உங்களுடைய அந்த புத்தகம் திட்டமிடல் சார்ந்த புத்தகம் இரண்டாவது பதிப்பு வெளியிடப்பட்டது, அது குறித்தும் நீங்கள் சொல்லலாம். முதலில் நேத்ரா டிவிக்கும் உங்களுக்கும் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்றால் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததுக்கு. நான் திட்டமிடல் துறையிலே 25 வருட கால சேவையிலே இருக்கின்றேன். தற்போது திட்டமிடல் சேவையின் அதிவிசேட தரத்திற்கு பதவி உயர்வு பெற்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சிலே பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றிக் கொண்டு இருக்கின்றேன். கடந்த 2002 சேவைக்கு வந்த நான் பயிற்சிகளிலே சிறப்பு தேர்ச்சி பெற்றமைக்காக பிரதமர் அலுவலகத்திலே எனக்கு முதலாவது அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. முதலாவது அப்பாயின்மெண்ட் அந்த பிரதமர் அலுவலகத்தில் கிடைத்திருந்தாலும் கூட கொழும்பிலே வேலை செய்வதற்கு அந்த நேரத்திலே இடம் கொடுக்காத காரணத்தினால் பெரும்பாலாக எமது ஊருக்கு செல்வோம் என்ற ஒரு துணிப்பில் நான் ஊருக்கே சென்று விட்டேன். அந்த நேரத்திலே வடகிழக்கு மாகாண சபை இருந்தது. அங்கும் கடமையாற்றி மூதூர் சேருவிளை பிரதேச செயலகங்கள் மற்றும் கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி அமைச்சு, சுகாதார அமைச்சு, உள்ளூராட்சி அமைச்சு, கௌரவ ஆளுநர் அலுவலகம், பேரவை செயலகம், சுற்றுலாத்துறை பணியகம், கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை போன்றவற்றில் பல்வேறு சேவைகளை ஆற்றி 25 வருடங்கள் உதவி திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் திட்டமிடல் பணிப்பாளராக கடமையாற்றி தான் இங்கு இப்பொழுது வந்திருக்கின்றேன். உண்மையிலே நீங்கள் கூறியது போன்று இப்பொழுது மிகவும் நாட்டில் பிரபல்யமாக பேசப்படுகின்ற பேசு பொருளாகத்தான் இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த டிஜிட்டல் பொருளாதார அமைச்சிலே கடமையாற்றுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கும் நான் மிக பெருமிதம் அடைகின்றேன். அந்த காலகட்டத்திலே 25 வருட காலமும் நான் பல்வேறு பயிற்சிகளை வழங்கியிருக்கின்றேன். பல்வேறு பயிற்சிகளிலேயும் பங்கு பெற்றிருக்கின்றேன். அந்த அனுபவங்கள், பல்வேறு பயிற்சிகளை வழங்கிய அனுபவங்களை வைத்து இந்த பரீட்சைக்கு திட்டமிடல் சேவை பரீட்சைகளுக்கும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பரீட்சைகளுக்கும் மாணவர்கள் என்னை படிப்பிக்க சொல்லி கேட்பது வழக்கம். அந்த வகையிலே நான் கூடுதலாக மாணவர்களுக்கு படிப்பித்திருக்கின்றேன். அந்த போட்டி பரீட்சைக்கு தோற்றுபவர்களுக்கு படிப்பித்திருக்கின்றேன். படிப்பிக்கும் போது இப்படி ஒரு புத்தகம் பல்வேறுபட்ட தலைப்புகளிலே பல்வேறுபட்ட புத்தகங்கள் இருக்கின்றது. அதுவும் ஆங்கில மொழிகளிலே நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழியிலே இந்த புத்தகங்கள் பெரும்பாலும் நான் அறிந்த மட்டிலே இல்லை. ஆகவே இந்த புத்தகங்களுடைய குறிப்புகளை என்னுடன் அவர்கள் கேட்பார்கள்.
நானும் அந்த படிப்பிக்கின்ற வகையிலேயே அதை எழுதி அந்த இலகு தமிழிலே எழுதி அதை அவர்களுக்கு வழங்கியதும் உண்டு. சிறு சிறிதாக வழங்கிய போது அவர்களுக்கு வழங்கிய விடயங்களை ஏன் தொகுக்கக்கூடாது என்று எனது மனைவியும் ஒரு ஆலோசனை கூறினார். அப்போ அந்த வகையில் நானும் தொகுத்து இதை ஒரு புத்தக வடிவமாக கொண்டு வந்திருந்தேன். இது 2வது பதிப்பாக இந்த புத்தகம் இருக்கிறது. இது திட்டமிடல் போட்டி பரீட்சையில் பங்கு பெற்றவர்களுக்கு மாத்திரமின்றி சகல திட்டமிடல் துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான புத்தகமாகத்தான் இது இருக்கிறது. உண்மையில் இந்த தனித்துவமான ஒரு புத்தகம் என்று சொன்னீர்கள். அது தமிழ் மொழியில் இருப்பது விசேடமான அம்சம் என்று சொன்னீர்கள். இந்த திட்டமிடல் துறையை எடுத்துக்கொண்டால் அதற்கான போட்டி பரீட்சையின் பொழுது அதில் தோற்ற மாணவர்கள், அதில் பங்கு பெற்ற மாணவர்களுடைய சதவிகிதம் என்று சொல்வதை விட அதில் தேர்ச்சி பெறுபவர்களின் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்த அளவிலான குறிப்பாக தமிழ் மொழி பேசும் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. இதனை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றீர்கள்? இதற்கான காரணம் என்ன? அடிப்படையாக இந்த எண்ணிக்கை தேறியவர்கள் அல்லது வெற்றி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கு அதுவும் தமிழ் மொழி மூலம் என்ன காரணமாக இருக்கலாம்? உண்மையிலே நல்லொரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நானும் அடிக்கடி அவர்களிடம் கூறி வருவது, எங்களுடைய மாணவர்களுடைய ஒரு பழக்கம் இருக்கிறது. பரீட்சைக்கு அப்ளை பண்ணி விடுவார்கள். பரீட்சைக்கு அப்ளை பண்ணி பரீட்சையுடைய அந்த அட்மிஷன் வந்ததுக்கு பிறகுதான் புத்தகங்கள் தேடியும் படிக்கிறதுக்கும் ஆரம்பிப்பார்கள். ஆகவே இது எங்களுடைய எல்லாருடையும் கேட்டால் எனக்கு வேலை பளு சார், எனக்கு அது வேலை இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, எனக்கு படிக்க முடியாது என்று தான் கூறுவார்கள். நான் அவர்களிடம் கூறியிருக்கின்றேன், அப்படி படிக்க முடியாதவர்கள் நீங்கள் பரீட்சைக்கு விண்ணப்பிக்காதீர்கள் அல்லது பரீட்சைக்கு தோற்றாதீர்கள். ஏனென்றால் ஒரு பரீட்சை என்று வந்துவிட்டால் நாங்கள் அதி கூடுதலான முயற்சிகளை எடுக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த புத்தகம் பெரும்பாலும் சகல விடயங்களையும் அடக்கியுள்ள ஒரு புத்தகம். இதை 3 முறை அல்லது 4 முறை படித்தால் அல்லது குறிப்பெடுத்து படித்தால் அல்லது வகுப்புகளுக்கு சென்று படித்தால் மேலதிகமான விளக்கங்களை வேறு இடத்திலிருந்து படித்தால் நிச்சயமாக தேர்ச்சி பெறலாம். சகோதர மொழி மூலமான விடயங்கள் என்னவென்றால் அவர்கள் பரீட்சைக்கு போட்டவுடனே படிக்கிறார்கள். பரீட்சைக்கு போட்டவுடன் படிப்பதால் அல்லது அவர்கள் பயிற்சிகளை கூட செய்வதால் அவர்கள் கூடுதலாக தேர்ச்சி பெறுகிறார்கள். ஆகவே நானும் கூறுகின்றேன், இந்த பரீட்சைக்கு போட்ட நாளிலிருந்து குறைந்தது 2 மணித்தியாலமாவது ஒரு நாளைக்கு ஒதுக்கி நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பரீட்சையில் தேர்ச்சி பெற முடியாது, எந்த பரீட்சையானாலும் சரி. அந்த திட்டமிடல் சேவை போட்டி பரீட்சைக்கு தயாராகும் விண்ணப்பதாரிகள் இந்த தனித்துவமான நூல் என்று ஏற்கனவே சொன்னீர்கள். இந்த நூலை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அது குறித்தான ஒரு குறிப்பையும் சொல்லுங்கள். திட்டமிடல் போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் ஒரு விண்ணப்பதாரி அதில் வெற்றி பெறுவதற்கு அல்லது தேர்வு பெறுவதற்கு இந்த நூலை எவ்வாறு பயன்படுத்தலாம் அதனை சொன்னாலும் பலனுள்ளதாக இருக்கும். இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் ஒரு பாடத்திற்கான சகல விடயங்களும் உள்ளடக்கப்பட்ட ஒரு புத்தகம். திட்டமிடல் என்ற பாடம். இந்த அதாவது லிமிட்டட் எக்ஸாமுக்கு போவார்கள், அதாவது போட்டி பரீட்சை 2 வகையாக நடக்கும். அந்த 2 வகையிலே ஒன்று ஓப்பன் எக்ஸாமினேஷன், அடுத்தது லிமிட்டட் எக்ஸாமினேஷன். லிமிட்டட்லே வருகின்றவர்கள் இந்த புத்தகம் ஒரு பாடம், அதே போல் கிரகித்தல் என்பதும் ஒரு பாடம், அதே போல் இந்த புத்தகத்துடன் சேர்ந்த விடயமான கேஸ் ஸ்டடி அதுவும் ஒரு பாடமாக இருக்கின்றது. ஆகவே இந்த புத்தகத்தை ஒரு பாடத்திற்கு முழுமையாக வாசித்தால் அந்த பாடத்திலே அதிகூடிய புள்ளிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த புத்தகத்திலே மிக இலகுவான முறைகளிலே நான் இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கின்றேன். அதிலே கூடுதலாக இலகு நடை தமிழ்கள், கணக்குகள், சகல நுட்பங்கள், டூல்ஸ் எல்லாம் இலகுவாக போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த புத்தகம் படித்தால் திட்டமிடல் என்ற பாடத்தை சித்தி அடைவதற்கு மிக முக்கியமான நூலாக இது கருதுகிறேன். ஆமாம், இந்த புத்தகம் குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். திட்டமிடல் நுட்பங்கள் இலக்கு நோக்கியது என்ற இந்த புத்தகம்
இந்த நூல் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மாத்திரமா அல்லது ஒரு சிறந்த திட்டமிடல் அதிகாரியாக உருவாடுவதற்கு இந்த நூல் பங்களிப்பு செய்யுமா? எவ்வாறு இருக்கிறது? ஒரு தேர்வில் வெற்றி பெறுவதற்கா அல்லது ஒரு சிறந்த திட்டமிடல் ஆளாக ஒரு ஆளுமையாக உருவாக்குவதற்கு இது பங்களிப்பு செய்யுமா? நிச்சயமாக இந்த புத்தகம் எனது 25 வருட அனுபவங்கள், நான் கிட்டத்தட்ட சர்வதேச மட்டத்திலே வெளிநாடுகளுக்கு சென்று கிட்டத்தட்ட 13-14 பயிற்சிகள் பெற்ற அனுபவங்கள், இலங்கையிலே கிட்டத்தட்ட எண்ணிக்கை இல்லாத பயிற்சிகள் பெற்ற அனுபவங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வடிவமைக்கப்பட்ட ஒரு அனுபவ நூல் தான் இந்த நூல். ஆகவே இந்த நூலை பொறுத்தளவிலே திட்டமிடல் என்ற பாடத்திற்கு மிக பொருத்தமான நூல். அதுவும் திட்டமிடல் சேவையிலே லிமிட்டட் பரீட்சைக்கு பங்கு பெற்றுவதற்கு இந்த நூல் மிக முக்கியமானது. அதே போல் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் முதலாம் தரத்திற்கு அவர்கள் வருவதற்கு வருகின்ற பரீட்சைக்கு இந்த நூல் மிக முக்கியமானது. அந்த பரீட்சையில் தோற்றியவர்கள் சில நேரம் என்னுடன் கதைக்கும் போது கூறினார்கள், எனது உத்தியோகத்தர்கள், சார் நீங்களா இந்த பரீட்சை பேப்பர் எடுத்ததுன்னு சொல்லி. அவை அந்த அளவுக்கு இந்த பரீட்சை இந்த புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே பரீட்சை பேப்பர்லேயும் வந்திருக்கிறது. ஆகவே அந்த அளவுக்கு தான் இந்த புத்தகம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் கூடுதலாக அந்த பரீட்சை நடந்த பேப்பர்களை எடுத்து இதோடன் ஒப்பிட்டு படிக்கலாம். அந்த படிக்கிறதுலேயும் இருக்குது. அதே போல் இது அதுக்கு மட்டுமல்லாது நீங்கள் அந்த புத்தகத்தில் பார்க்கலாம். இந்த புத்தகம் ஒரு இன்வெஸ்டர்ஸ், ஒரு முதலீட்டாளர் ஒரு திட்டத்திலே முதலீடு செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை நிதி ரீதியாக ஆய்வு செய்து, சந்தை ரீதியாக ஆய்வு செய்து அவர் வேண்டுமா இல்லையான்ற தீர்மானம் எடுப்பதற்கு இந்த புத்தகம் மிக முக்கியமானது. ஒரு நண்பர் என்னுடன் கூறினார், அவர் பிஸ்னஸ் செய்பவர், சரி இந்த புத்தகம் எங்களுக்குரியதல்லவா. அவை அப்படியான இதுகளும் இருக்கிறது. என்னுடன் சக வேலை செய்த உத்தியோகத்தர்கள், நானும் பிகாம் ஹானர்ஸ் படித்து பேசிக் டிகிரி, செகண்ட் டிகிரி என்ற டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ், மாஸ்டர் டிகிரி முதுமானி பட்டம், அடுத்தது சோஷியோலஜி முதுமானி பட்டம். இந்த பட்டத்திலே படிப்பவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்தார்கள். கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இப்பொழுதும் அபிவிருத்தி பொருளாதாரம் முதுமானி பட்டம் பெறுபவர்கள் படிக்கின்ற ஒரு புத்தகமாகவும் இது இருந்திருக்கு. ஆகவே ஆய்வாளர்கள், வியாபாரம் செய்கின்ற விற்பனர்கள், பிஸ்னஸ்மேன், முதலாளிமார்கள், முதலீடு செய்பவர்கள், அவர்களுக்கும் இந்த புத்தகம் பொருத்தமான புத்தகம்தான். அதோடு நான் இப்பொழுது எனது நண்பருடன் வேண்டியிருக்கின்றேன், இந்த புத்தகத்தில் எப்படியாவது ஒவ்வொரு 2 புத்தகமாவது ஒவ்வொரு லைப்ரரியிலையும் ஒவ்வொரு பாடசாலைகளிலேயும் இருக்க வேண்டும். பாடசாலைகளை திட்டமிடுவதிலையும் இந்த புத்தகம் மிக முக்கியமாக பங்களிப்பு செய்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ஒரு விடயம் சொல்வார்கள், ஒரு செயல், ஒரு காரியம் வெற்றி பெறுவதற்கு திட்டமிடல் எவ்வாறு நாங்கள் திட்டமிடுகின்றோமோ அதுதான் அந்த செயலின் வெற்றியாக தங்கி இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் கூற விளைவது, திட்டமிடல் சரியாக இருந்தால் வெற்றி நிச்சயம், அல்லது வெற்றி 100% கைக்கு வரலாம். ஆனால் பல்வேறு துறைகள், நீங்கள் சொன்னது போல பல்வேறு துறை சார்ந்தவர்களும் இதனை பின்பற்றுகிறார்கள். ஆக திட்டமிடல் முக்கியமாக இருக்கின்றது. எந்தெந்த துறைகளில் மிக முக்கியமாக திட்டமிடல் அவசியமாகிறது? நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அந்த ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பதிலும் கூட முதலீடு செய்வதற்கு முடியுமா முடியாதா, நிதி சார்ந்த கையிருப்புகள் என்ன, அவ்வாறு இல்லாவிட்டால் அதனை எவ்வாறு மாற்றீடாக திட்டமிடுதல், எந்தெந்த துறைகளில் மிக முக்கியமான வகிப்பாகத்தை இது கொண்டிருக்கிறது? திட்டமிடல் என்பது எல்லா விடயத்துக்கும் பொருத்தமாக இருக்கு. எந்த விடயம் என்றாலும், ஈவன் குடும்ப நிலையிலிருந்து வியாபாரமாக இருந்தாலும், வியாபாரத்திலிருந்து நீங்கள் பொலிசி லெவல், அரசாங்கமாக இருந்தாலும், இயக்கமாக இருந்தாலும், எந்த விடயங்கள்லையும் நாங்கள் திட்டமிடல் மிக முக்கியமானது. அவை திட்டமிடல் ஒரு அத்திவாரம் கொண்டது. அந்த அத்திவாரம் சரியாக இடப்பட்டு எங்களுக்கு சரியான கன்செப்ட் விளங்கிவிட்டது என்றால், நாங்கள் எங்கே போக போகிறோம் என்ற ஒரு ரோட் மேப் தான் இந்த திட்டமிடல். அவை அந்த ரோட் மேப் எங்களுக்கு விளங்கிட்டென்றால்
நிச்சயமாக அதில் அந்த ரோட் மேப் படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் நான் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் போது நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படுகின்ற சவால்கள் அதுகளை கூட நான் இதில் குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த திட்டமிடல் சேவை என்பது மிக முக்கியமான சேவை அரசாங்கத்திலே. நீங்கள் அரசாங்கத்திலே திட்டமிடல் சேவையை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் ஆரம்ப அடிமட்டத்திலிருந்து பிரதேச செயலகங்கள்ல இருந்து மாகாண சபைகள் மத்திய அரசிலேயே திட்டமிடல் மிக முக்கியமான ஒரு விடயத்தை வகிக்கிறது. இந்த புத்தகத்திலே நான் முதல் விடயமாகவும் கூறியிருக்கின்றேன். திட்டமிடல் என்பது முகாமைத்துவ பணியின் முதல் பணி. ஆகவே மேனேஜ்மெண்ட்டிலே மிக முக்கியமாக இருப்பது இந்த திட்டமிடல் தான். உண்மையில் அதுதான் அந்த திட்டமிடல். நாங்கள் சொன்னது போல் அந்த சரியாக திட்டமிட்டால் நிச்சயமாக அதுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். ஆக திட்டமிடல் சரியாக இருந்தால் அனைத்தும் முகாமை நீங்கள் சொன்னது போல் அந்த மேனேஜ்மெண்ட்டும் சிறப்பாக இருக்கும். சரி, இந்த மாணவர்களை எடுத்துக்கொண்டால் இறுதியாக இந்த திட்டமிடல் துறையில் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அல்லது அதில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நீங்கள் 25 வருடங்கால அனுபவம் கொண்டவர், படிப்படியாக வந்து உயர்ந்த இடத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய அனுபவம் எவ்வாறு இருக்கிறது? மாணவர்களை பொறுத்தளவிலே மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு தோற்றுபவர்கள் திட்டமிடலிலே அனுபவம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் ஒழுங்கமைக்கப்படல் வேண்டும். அந்த திட்டமிடல் சேவையிலே திட்டமிடல் பக்கத்திலே அவர்கள் நிறைய வேலை செய்த அனுபவங்களையும் இதிலே கொண்டு வரலாம். அதே போல் திட்டமிடல் அந்த திட்டமிடல் பகுதியிலே வேலை செய்பவர்களுக்கு கூடுதலாக இது சம்பந்தமான அறிவு கூடுதலாக இருக்கும். இல்லாதவர்களும் இந்த புத்தகங்கள் ஊடாக அந்த திட்டமிடல் விடயங்களில் கூடுதலாக கவனம் எடுத்து படித்து அதன்படி செய்தால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவதில் வாய்ப்பு இருக்கும். ஒரு புத்தகம் மட்டும் வெற்றிக்கு அடையாளமாக காணப்பட மாட்டாது. அவர்களுடைய முயற்சி, அவர்கள் தேடல், அவர்களுடைய அர்ப்பணிப்பு போன்றவைகளும் உண்மையாக நிச்சயமாக ஒரு வெற்றிக்கு அடையாளமாக இருக்கும். ஆகவே ஒரு முறை வெற்றி பெறவில்லை என்பதற்காக மறுமுறை நாங்கள் சளைக்க தேவையில்லை. ஆகவே சில நேரம் இந்த திட்டமிடல் சேவையிலே குறிப்பிட்ட அளவு தான் வேக்கன்சிஸ் காணப்படும். ஆகவே அதிலேயும் தமிழ் மொழி மூலமான வேக்கன்சிஸ் மிக குறைவாக காணப்படலாம். ஆகவே இதிலே போட்டிகள் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இது மாத்திரமன்றி இந்த புத்தகத்துக்கு அப்பாலே நான் கூறுவது கிராஜுவேட்ஸ், பட்டதாரிகள், 30 வயதுக்கு குறையுள்ள பட்டதாரிகள் இவ்வாறு இலங்கையின் அரசு சேவைகளிலே, அதுவும் ஆல் ஐலாண்ட் சர்வீஸ் பரீட்சைக்கு தோற்ற முடியும். சாதாரண டிகிரி இருந்தால் SLAS அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்கு போட முடியும். திட்டமிடல் சேவையாக இருந்தால் பல்கலைக்கழகத்திலே ஒரு கிளாஸ் இருக்க வேண்டும், அதோட மாஸ்டர் டிகிரி இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். அதே போல் கணக்காளர் சேவை, அதே போல் சயின்டிஃபிக் சேவை என்று 10-15 சேவைகள் இருக்கிறது. அவை அந்த சேவைகளிலே உள்வருவதற்கு எமது சமூகம் முன்வர வேண்டும், அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவை நாங்களும் அந்த சேவைகளை அவர்கள் அந்த சேவைக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து அவர்களுக்கும் நான் ஆலோசனை கூறுகிறேன். உண்மையில் அது ஆசீர்வாதமாகவும் ஆலோசனையாகவும் இருந்தது. பொதுவாக இலங்கையை பொறுத்தளவில் இலங்கை போன்ற பல நாடுகள், குறிப்பாக இலங்கை எடுத்துக்கொண்டாலும் கூட அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாகத்தான் இலங்கை காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் கடந்த காலங்களிலும் முன்னெடுக்கப்பட்டன, இப்பொழுதும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாங்கள் ஆழமாக நோக்கினால் கடந்த கால அபிவிருத்தி திட்டங்கள் பல இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன, அல்லது பல திட்டங்கள் தோல்வியில் முடிந்திருக்கு, அல்லது அவர்கள் நினைத்த இலக்கை அடைய முடியாமல் போயிருக்கின்றது. இதற்கு என்ன காரணம்? பிரதானமாக ஒரு திட்டமிடல் அதிகாரி இருக்கின்றார். பல்வேறு விடயங்கள் ஒரு பணியை முன்னெடுக்கும் பொழுது திட்டமிடல் மிக முக்கியமானது. ஆனாலும் கடந்த காலங்களில் பல எதிர்பார்த்த இலக்கு அடைய முடியாமல் போனமைக்கான காரணம் என்ன? நிச்சயமாக நல்லொரு கேள்வி. ஆனால் இது கூடுதலாக அரசியலுக்குள் நுழைய வேண்டிய ஒரு தேவை ஒன்றை நாங்கள் வளைந்து இழுத்து கொண்டோமோ தெரியாது. உண்மையிலே
இலங்கையை பொறுத்தளவிலே இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடு, அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு நீங்கள் கூறியது போன்று. இந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் போன்ற இந்தியா போன்ற நாடுகள் திட்டத்தினை பொதுவாக 5 வருட திட்டம் 10 வருட திட்டத்தினை தொடராக கொண்டு வந்திருக்கிறது. சைனாவை பார்த்தீங்களாக இருந்தால் சைனாவிலே 15வது 5 வருட திட்டங்கள் இருக்கிறது. அதாவது 75 வருட காலம் கிட்டத்தட்ட தொடர்த்தேர்ச்சியான ஒரு பயணத்திலே வருகிறார்கள். இங்கு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள், பங்களாதேஷ் போன்ற நாடுகள், எமது நாடுகளை போன்ற நாடுகளிலே அரசு மாற திட்டங்கள் மாறுவது வளமையாக காணும். அதாவது உச்சபட்சமாக 5 வருடங்கள் என்று சொல்லலாம். 5 வருடங்களுக்கும் அந்த திட்டங்கள் இருக்கிறதா கேள்விக்குறி என்றுதான் கூற வேண்டும். ஆகவே அந்த திட்டங்கள் திட்டமிடலாளர்களூடாக செய்யப்பட்டு அது 5 வருடம் 10 வருட திட்டங்களாக தொடர்த்தேர்ச்சியாக 50 வருடங்கள் செல்லும் போது அந்த திட்டத்திலே முழுமையான விடயங்கள் இருக்கும். ஆகவே அரசியல் விடயங்களுக்கோ அல்லது யாரையாவது திருப்திப்படுத்துகின்ற விடயங்களுக்கோ நாங்கள் திட்டத்தை செய்யும் போது அல்லது ஏதாவது ஒரு பலனை பெறுவதற்காக திட்டத்தை செய்யும் போது நாங்கள் அந்த திட்டத்தில் வெற்றி பெறுவது முடியாது. அதனால்தான் சில திட்டங்கள், பாரிய திட்டங்கள் வெற்றி பெற முடியாமல் மூடப்பட்டுள்ளது. அது சில feasibility ஸ்டடீஸ் செய்யாமல் செய்யப்பட்ட திட்டங்கள். அவை அந்த திட்டங்கள் பெரும்பாலும் தோல்வி அடைந்திருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவ்வாறான தோல்விகளை இன்னும் தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த இப்பொழுது திட்டமிடுகின்ற திட்டமிடலை யாருடைய சார்புகளும் இல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்தை நாட்டினை மையமாக வைத்து நாங்கள் கொண்டு போகும்போது பொருளாதாரமும் அபிவிருத்தியும் மிக முக்கியமாக இந்த நாடும் முன்னேறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது இந்த அரசு மிக முக்கியமான திட்டங்களை முன்வைத்திருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்திலே கூறியது போன்று எங்களுடைய அமைச்சிலே டிஜிட்டல் பொருளாதாரம் மிக முக்கியமான 3 விடயங்களிலே அதைத்தான் அடுத்து கேட்கணும். இன்னும் இந்த சமகாலத்தில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினூடாக முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் என்ன, முக்கியமான திட்டங்கள் என்ன? பொதுவாக இந்த அரசாங்கத்திலே 3 மிக முக்கியமான விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது. அது பிரஜாசக்தி என்று கூறப்படுகின்ற வறுமை ஒழிப்பும், அடுத்தது கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறப்படுகின்ற பிசிக்கலாக கிளீன் ஆக இருக்கிறது, அதாவது பௌதீக கிளீனும், எங்களுடைய மென்டல் கிளீனும், அதாவது உளம் சார்ந்த கிளீனும் வரணும் என்றதும், அடுத்ததாக மிக முக்கியமாக டிஜிட்டல் பொருளாதாரமும் காணப்படுகின்றது. எங்களுடைய டிஜிட்டல் பொருளாதாரத்தின் அமைச்சிலே மிக 3 முக்கிய பில்லர்ஸை நாங்கள் இப்பொழுது எடுத்திருக்கின்றோம். அதற்காக டிஜிட்டல் ப்ளூ பிரிண்ட் ஒன்று வெளியிட்டு இருக்கின்றது. ஆகவே டிஜிட்டல் ப்ளூ பிரிண்ட் என்ன 3 முக்கிய பில்லர்ஸை சொல்லுகின்றது என்றால் கேஷ்லெஸ் விடயம், அதாவது காசி இல்லாத கொடுக்கல் வாங்கல் விடயங்கள். அதிலே தான் நாங்கள் QR சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் இப்பொழுது. அதே போல் கவ்பே சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே எந்த பேமெண்ட்டும் கவ்பே ஊடாக இப்பொழுது செய்யலாம். அதே போல் QR ஊடாக எங்கேயும் பேமெண்ட்டை செய்யலாம். சைனாவில் பார்த்தீங்களாக இருந்தால் வீச்சட்டினூடாக அவர்கள் ஃபுல் எல்லா கொடுக்கல் வாங்கலாம், கேஷில் இல்லை. நான் அண்மையில் வாசித்ததுக்கு அடிப்படையில் கிட்டத்தட்ட 1.7 பில்லியன் USD ஒரு வருஷம் காசு அச்சடிப்பதற்கு செலவாகிறது. ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதே போல ELKR என்ற விடயங்களுக்கும் அரசு இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. 2வது விடயம் பிரசன்ட்லெஸ். நாங்கள் நேரடியாக போக தேவையில்லை, நாங்கள் வீட்டிலிருந்தே நாங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதன் அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது எமது அமைச்சு SLUDI, அதாவது ஸ்ரீலங்கா யூனிக் டிஜிட்டல் ஐடென்டிட்டி எல்லாருக்கும் வழங்க இருக்கிறோம். அது உங்களுக்கு தெளிவாக கூற போனால் இந்தியாவின் ஆதார் கார்டுக்கு ஒப்பானதாக இருக்கும். ஆகவே எங்களுடைய ஃபேஸ்,
எங்களுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து சகல விடயங்களும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதே போல் சூப்பர் ஆப், அதே போல் சாண்ட் பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், அதே போல் என்டிஎக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற டேட்டா எக்ஸ்சேஞ்ச், அதே போல் இந்த கோல் சென்டரை ஏஐ கோல் சென்டராக மாற்றுவது, அதே போல் க்ளவுட் எல்லாம் நாங்கள் உருவாக்குறது, அதே போல் அப்படியான பல்வேறு திட்டங்களை எமது அமைச்சு செய்கிறது. ஆகவே இது ப்ரெசன்ட்லெஸ் ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குவதற்காக வேண்டி மூன்றாவது பில்லர் எங்களுக்கு பேப்பர்லெஸ் ஒர்க். ஆகவே எங்களுடைய பேப்பருடைய வேலைகளை இல்லாமல் நாங்கள் எல்லாம் ஆன்லைன்லே டிஜிட்டல்லே எல்லா விடயங்களையும் அரசாங்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த 3 பில்லர்ஸ்லேயும் தான் நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் செய்து கொண்டு இருக்கிறோம். அதிலும் ஒரு கேள்வி இருக்கிறது, இந்த டிஜிட்டல் மயப்படுத்தப்படும் பொழுது ஏற்படும் சவால்கள். ஏனென்றால் இப்பொழுது டிஜிட்டல் இணைய வழியினூடாக பல மோசடிகள் குறித்தும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதில் இந்த சவால்களை நீங்கள் எவ்வாறு பார்க்குறேன்? டிஜிட்டல் மயமாக்கலின் போது இந்த இணையவழி மோசடி என்ன சவாலாக இருக்குமா, அல்லது அதற்கு மாற்று தீர்வுகள் இருக்கின்றனவா? இலங்கையை பொறுத்தளவில் நாங்கள் இலங்கையை பொறுத்தளவிலே எமது அமைச்சுக்கு கீழே நாங்கள் CERT என்ற நிறுவனம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் டேட்டா ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் டிஜிட்டல் எக்கனாமிக் அத்தாரிட்டி என்று அமைய பெற இருக்கிறது. இப்போ இவைகள் நிச்சயமாக இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்ற சில விடயங்கள் எங்களுடைய நாடு சில நேரம் சில நல்ல விடயங்களும் சில தீய விடயங்களுக்கு கொண்டு செல்வது போன்று எங்களுடைய நாட்டிலே அதிக கூடிய கவரேஜ் எங்கள் நாட்டில் இருக்கிறது. மிக விரைவாக நாங்கள் விடயங்களை செய்யக்கூடிய கவரேஜும் இருக்கிறது. ஆகவே அந்த விடயங்களும் இலங்கை ஒரு மிக முக்கியமான தளமாக கருதப்பட்டு இருக்கிறது. ஆகவே அதிலே மிக கவனம் வேணும். எங்களோட CERT ரெடினஸ் டீம் இப்பொழுது அவதானிப்பு மையங்களை உருவாக்கி இருக்கிறது. ஒவ்வொரு அமைச்சுக்களிலேயும் அல்லது ஒவ்வொரு நிறுவனங்களிலேயும் என்ன நடக்கிறது என்பதை அவதானித்து கொண்டிருக்கின்ற சைபர் செக்யூரிட்டி சென்டர் ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே அந்த சென்டர் ஊடாக இப்பொழுது கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இன் ஃபியூச்சர் இதையெல்லாம் கூடுதலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆமாம், அடுத்தது ஒரு பலனுள்ள கேள்வியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது சில திட்டங்கள் நீண்டகால திட்டமிடல் அந்த வெற்றிக்கு அல்லது அந்த இலக்கை அடைவதற்கு சாதகமாக இருக்கும் என்று சொன்னீர்கள். அதே போல் சில திட்டங்கள் குறுகிய கால திட்டமாக இருக்க வேண்டும், அது கட்டாயமாக இருக்கின்றது. நீங்கள் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் திட்டமிடல் பணிப்பாளர் நாயகமாக இருக்கின்றீர்கள். இதற்கு பதிலை எதிர்பார்க்கின்றோம். அதாவது பிரஜாசக்தி என்ற ஒரு விடயத்தை பேசியிருந்தோம். இது வறுமை ஒழிக்கும் திட்டமாக முன்னெடுக்கப்பட்டாலும் இது ஒரு குறுகிய கால திட்டமாக இருக்க வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பு. வறுமையை ஒழித்து அவர்களை வறுமை நிலையிலிருந்து அவர்களை ஒரு தொழில் முயற்சியாளர்களாக அல்லது உற்பத்தியாளர்களாக மாற்றுவது இந்த திட்டத்தின் அடிப்படை. வறுமை ஆனால் இந்த திட்டம் இன்னும் நீடித்து கொண்டு செல்கிறது. நீங்கள் ஒரு திட்டமிடல் அதிகாரி அல்லது பணிப்பாளர் நாயகமாக இருந்து ஒரு இலகுவான பதிலை, ஒரு சுருக்கமான பதிலை என்ன செய்யலாம்? உண்மையிலே நீங்கள் கூறுவது 100க்கு 100% சரி என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களில் இருந்து அந்த வறுமை ஒழிப்பு திட்டம் இப்பொழுது வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே வறுமையை ஒழித்து மக்களை கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. மிக முக்கியமான விடயங்களாக அண்மை காலங்களிலே எமது தொழில்துறை அமைச்சின் ஊடாக பல்வேறு தொழில்துறைக்கான வசதிகளை செய்து கொடுத்து அவர்களை தொழில்துறையை ஆரம்பிக்க செய்கிறது. அதே போன்ற பல்வேறு விடயங்களின் ஊடாக அந்த விடயங்கள் செல்கிறது. இருந்தாலும் வறுமை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. அண்மை காலங்களில் கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்டோர் இந்த வறுமை நிவாரணத்திற்கு தங்கி இருக்கிறார்கள் அல்லது விண்ணப்பித்திருக்கிறார்கள். தனக்கு கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் தாங்கள் வறுமையிலே இல்லை என்பதை உணர வேண்டும். முதலாவது என்னென்றால்
சிலர்கள கணிப்புகள் அது வருவதில்லை. ஆகவே இந்த டிஜிட்டல் மயமாக்கல் நான் கூறுகின்றேன், இது வரும்போது உண்மை கணிப்புகள் சரியாக நீங்கள் பார்த்தால் இப்பொழுது நீங்கள் டின் நம்பர் என்று ஓடிக்கொண்டிருப்பீர்கள், பின் நம்பர் என்று ஓடிக்கொண்டிருப்பீர்கள். ஆகவே உங்களுடைய சகலதையும் இந்த SLUDI டிஜிட்டல் ஐடி, யூனிக் டிஜிட்டல் ஐடி ஸ்ரீலங்காட வருமாக இருந்தால், உங்களுடைய சகலதும் இதுக்குள்ளே வந்துமாக இருந்தால் நீங்கள் வறுமையிலே இல்லை என்பதை நீங்களே அறியக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால், ஆகவே நிச்சயமாக பாதி வறுமையில் இருப்பவர்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக அந்த டிஜிட்டல் முறைமை வரும்பொழுது பல திணைக்களங்கள் ஒன்றிணைக்கப்படுகின்றன, அந்த சேவையும் இலகுவாக்கப்படுகிறது. உண்மையில் அந்த வகையில் இந்த டிஜிட்டல் பொருளாதார அமைச்சுடைய பணி அவசியமாகிறது. எதிர்கால சுபிட்சமான இலங்கைக்கு நிச்சயமாக அது பங்களிக்கும் என்ற நம்பிக்கையில் பல முக்கிய விடயங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் நேரம் போதாமை காரணமாக இந்த விசேட நேர்காணலை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய இருக்கின்றது. அந்த வகையில் பலனுள்ள பல விடயங்கள் நாட்டிற்கும் அதே போல இந்த துறை சார்ந்த மாணவர்களுக்கும் பலனுள்ள பல விடயங்களை எமக்கு தந்தமைக்காக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் திட்டமிடல் பணிப்பாளர் நாயகம் அப்துல் சலாம் முகமது பாயிஸ் அவர்களுக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நானும் இந்த நேத்ரா டிவியிலே எனக்கு சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறுவதோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எனது மாணவர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி நேத்ரா டிவி உங்களுக்கும், நேத்ரா டிவிக்கும் நன்றி. அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக ஈடுபட்ட தனஞ்சயன், ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் கேமரா கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.